ஹலோ மக்களே, நான் மணிகண்டன் ஃப்ரம் இதனால் யோசனை. இன்றைக்கி வீட்டை க்ளீனிங் ஒர்க் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அம்மாவும் ராகவியும் அம்மா வேலைக்கு போயிட்டாங்க, ராகவியும் காலேஜ் போயிட்டா. ஸோ எல்லாம் காலையில் எழுந்திரிச்சு சமைச்சு வச்சுட்டு அப்படியே எல்லாம் போட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ என்னுடைய வேலையில் ஆஃபீஸ் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ எல்லாம் குளிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சி விட்டுட்டு நீட்டாக எடுத்து வச்சுட்டு ஸோ நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கடகடான்னு எடுத்து காலைல எந்திரிச்சு போய் பார்த்தோன்னே எல்லாமே அப்படி எல்லாமே போட்டு போயிட்டாங்க. அம்மா 7 மணிக்கு போயிட்டாங்க, ராகவி 8 மணிக்கு போயாச்சு. ஸோ எல்லாம் அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாம் வீடெல்லாம் படபடான்னு கூட்டி விட்டுட்டு கிச்சன் கவுண்டர் டாப்பில் இருக்கிறது எல்லாம் சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாத்திரத்தெல்லாம் கழுவி அப்படியே வச்சுட்டு போயிருந்தாங்க கவுண்டர் டாப் மேலே. ஸோ அதெல்லாம் எடுத்து அடுக்கிற இடத்துல அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அழுக்காக இருக்கிற இடத்துலலாம் மாப்பு வந்து அழுக்காக இருக்கிற இடத்துல தினமே போட்டுறது. ஸோ இன்றைக்கி தான் போடணும் அன்றைக்கி தான் போடணுன்ட்டு எங்கள் வீட்டில் கணக்கு கிடையாது. ஸோ அழுக்காக இருந்துச்சு அப்படின்னா உடனே மாப்பு போட்டுறது. அது காலையில் இருந்தாலும் சரி, சாயங்காலமாக இருந்தாலும் சரி. ஒயிட் டைல்ஸ்னால் ரொம்ப அப்படியே அழுக்கு, சின்ன ஒரு ஏதாச்சும் தண்ணி பட்டாலும் உடனே அது அழுக்கு அப்படியே கரையாக தெரியும், அது அசிங்கமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறது, உடனே மாப்பு போட்டு விட்டுறது. ஸோ சாப்பாடு பாத்திரம் கழுவி வச்சுருந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு ஸோ சாப்பாடு எல்லாமே எடுத்து வச்சு அவங்க செஞ்சு வச்சுருந்த அதெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த பக்கம் வச்சுட்டு அடுப்பு கவுண்டர் டாப் எல்லாமே தொடச்சி விட்டுட்டு கீழேயும் மாப்பையும் போட்டு விட்டுட்டு வீட்டை வந்து பளிச்சு அப்படின்னு ஆக்கியாச்சு. ஸோ அப்பாஸ் வந்து ஹார்பிக் போட்டு கக்கூஸ் தான் கழுவுவார். ஆனால் நம்மளாம் வந்து வீட்டை வந்து இப்படி தொடச்சி பழபழன்னு ஆக்குவோம். ஸோ யாரெல்லாம் இது மாதிரி வீட்டில் இது மாதிரி சின்ன சின்ன உதவிகள்லாம் செய்வீங்க அப்படின்னு கீழே அந்த வீடியோ பார்க்குறவங்க கீழே கண்டிப்பாக ஜென்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லாம் தொடச்சி முடித்து மேட்டெல்லாம் எடுத்து போட்டுட்டு இன்றைக்கியான வேலையை முடிச்சாச்சு. ஸோ குளிச்சுட்டு நான் என்னுடைய வேலையை ஆரம்பிக்க போகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கிச்சன் இப்போ எவ்வளோ நீட்டாக அழகாக மாற்றிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ இந்த கொய்யாப்பழத்தையும் தக்காளியும் எடுத்து வைக்கணும். சூப்பராக துடைத்து விட்டாச்சு. பழன்று மின்னுகிறது. சூப்பர். வெளியே அப்போ படுத்துருக்கோம். ஓகே, அப்படி நம்ம எல்லா வேலைகளையும் காலையில் வந்து எங்கள் அம்மாவுக்கும் என் பொண்டாட்டிக்கும் நான் ஹெல்ப்ஃபுல்லாக இன்றைக்கி நான் உதவி பண்ணியிருக்கேன். ஸோ வந்து வீடு வந்து சூப்பராக பளிச்சுன்னு கமகமகமான வாசனையாக இருக்குது. ஸோ அப்புறம் வந்து நான் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு என்னோடய அலுவல் வேலைகளை நான் தொடங்க போகிறேன். டாடா.